இப்போது கணக்கு பதிவியலில் கணக்கு நம்பர் 12 பார்க்கலாம். பின்வரும் விவரங்களிலிருந்து பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு தயாரிக்கவும் மற்றும் கடனாளிகளிடமிருந்து பெற்ற மாற்றுச்சீட்டு தொகையினை கணக்கிடவும் கொடுத்துருக்காங்க. விவரம் பார்க்கலாம். ஆண்டு தொடக்கத்தில் பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 1,40,000 கொடுத்துருக்காங்க. ஆண்டு முடிவில் பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 2,00,000 கொடுத்துருக்காங்க. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுக்கான ரொக்கம் பெற்றது 3,90,000 கொடுத்துருக்காங்க. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது 30,000 கொடுத்துருக்காங்க. சம் பார்க்கலாம். பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்குன்னு எழுதிக்கணும். விவரம் ரூபாய் போட்டுக்கணும். இது டபுள் சைடு தான் போடணும். வீடியோக்காக நான் சிங்கிள் சைடு போட்டிருக்கேன். இப்போ விவரம் போட்டோம். இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது 1,40,000 அவங்களே கொடுத்துட்டாங்க. ரொக்க கணக்கு, அதாவது பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு பெற்ற ரொக்கம் கொடுத்துருப்பாங்க 3,90,000. கடனாளிகள் கணக்கு, அதாவது மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டதுன்னு கொடுத்துருப்பாங்க, அது 30,000. இருப்பு கீழ் இறக்கப்பட்டது 2,00,000 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சைடு ஃபுல்லாக டோட்டல் அமௌண்ட் போட்டிங்கன்னா 6,20,000 வருது. இந்த சைடு டோட்டல் அமௌண்ட் அதிகமாக இருக்கிறதுனால 2 சைடு டோட்டல் அமௌண்ட் போட்டுக்கலாம். இப்போது 6,20,000, 1,40,000. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 4,80,000. இப்போ நம்ம கடனாளிகள் கணக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இது மாற்றுச்சீட்டு பெறப்பட்டது, இந்த சைடு மறுக்கப்பட்டதுன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ பெறப்பட்டது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 4,80,000. இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போது 13வது கணக்கு பார்க்கலாம். பின்வரும் விவரங்களிலிருந்து மொத்த விற்பனையை கணக்கிடவும் கொடுத்துருக்காங்க. 2018 ஏப்ரல் 1 அன்று கடனாளிகள் 2,50,000. 2018 ஏப்ரல் 1 அன்று பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 60,000. கடனாளிகளிடமிருந்து பெற்ற ரொக்கம் 7,25,000. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டாக ரொக்கம் பெற்றது 1,60,000. வாராக்கடன் 30,000. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது 15,000. உள்திருப்பம் 50,000. 2019 மார்ச் 31 அன்று பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 90,000. 2019 மார்ச் 31 அன்று பற்பல கடனாளிகள் 2,40,000. ரொக்க விற்பனை 3,15,000. இப்போ இதில் மொத்த விற்பனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போது இதுக்கான சம் பார்க்கலாம். பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு போட்டுக்கணும். பற்று வரவு அதே மாதிரியே போட்டுக்கலாம். விவரம் ரூபாய் போட்டுக்கலாம். இந்த சம்முமே டபுள் சைடு தான் போடணும். நான் சிங்கிள் சைடு போட்டிருக்கேன். அக்கௌண்ட்ஸ் நோட்டில் போடும்போது நீங்கள் டபுள் சைடு போட்டுக்கோங்க. இப்போது இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது, அதாவது பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது கொடுத்துருப்பாங்க, அது 60,000 கொடுத்துருக்காங்க, அது போட்டுக்கலாம். அதே மாதிரி பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டிற்கான ரொக்கம் பெற்றதுன்னு கொடுத்துருப்பாங்க, அது 1,60,000 போட்டுக்கலாம். இப்போது கடனாளிகள் கணக்கு எதுக்கு போட்டிருக்கோன்னா, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டதுன்னு கொடுத்துருப்பாங்க, அது 15,000 கொடுத்துருப்பாங்க, அது போட்டுக்கலாம். இருப்பு கீழ் இறக்கப்பட்டது 90,000 கொடுத்துருப்பாங்க. இப்போ இது எல்லாமே டோட்டல் பண்ணிங்கன்னா 2,65,000 வருது. இப்போ இந்த சைடு தான் ஜாஸ்தியாக வருது. அப்போ 2 சைடுமே டோட்டல் அமௌண்ட் போட்டுக்கலாம். இப்போது 2,65,000. இப்போது இங்கே இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 60,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 2,05,000 கிடச்சிருச்சு. இது பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு பெற்றதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 2,05,000 பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு பெற்றதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அது கடனாளிகள் கணக்குன்னு போட்டுக்கணும். இப்போது பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு மட்டும் போடாமல் இதில் மொத்த கடனாளிகள் கணக்கும் நம்ம போட போகிறோம். பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு போட்டு இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மொத்த கடனாளிகள் கணக்கு போட்டு கடன் விற்பனை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது, அதாவது கடனாளிகள் கணக்கில் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது கொடுத்துருப்பாங்க கொஷினில், அது 2,50,000 நம்ம போட்டுக்கலாம். கடனாளிகளிடமிருந்து பெற்ற ரொக்கம் கொடுத்துருப்பாங்க, அது ரொக்க கணக்காக எழுதி 7,25,000 நம்ம போட்டுக்கலாம். பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு இது எங்கேருந்து வந்துச்சுன்னா, நம்ம கண்டுபிடிச்சோம்ல ஆன்சர் கடனாளிகள் கணக்கு, அதிலிருந்து நம்ம இது இங்கே எடுத்து போட்டுக்கலாம். அதாவது பற்றில் இருக்கிற கண்டுபிடிச்ச பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு வரவில் கண்டுபிடிச்ச ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க மறுக்கப்பட்டதுன்ட்டு பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, அது பற்றுலையும் நம்ம மாற்றி எழுதிக்கணும். இப்போது நம்ம 2,05,000 எழுதிக்கலாம். உள்திருப்பம் 50,000 கொடுத்துருக்காங்க, வாராக்கடன் 30,000 கொடுத்துருக்காங்க. இருப்பு கீழ் இறக்கப்பட்டது 2,40,000 கொடுத்துருக்காங்க. இப்போது இது எல்லாமே டோட்டல் போட்டிங்கன்னா 12,50,000 வரும். இப்போ டோட்டல் அமௌண்ட் 12,50,000.
இப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு 2,65,000 கிடைக்கும். ஸோ நம்ம 2,65,000 போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 9,85,000 வரும். இப்போ நம்ம கடன் விற்பனை கண்டுபிடிச்சிட்டோம் 9,85,000. இதை வச்சு இந்த கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா மொத்த விற்பனை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம மொத்த விற்பனை கண்டுபிடிக்க போகிறோம் கடன் விற்பனையை வச்சு. இப்போது மொத்த விற்பனை கண்டுபிடிக்கணும்னா இதுதான் ஃபார்மேட்டு. மொத்த விற்பனை = கடன் விற்பனை ப்ளஸ் ரொக்க விற்பனை. நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், மொத்த விற்பனை கேட்டாங்கன்னா ரொக்க விற்பனை சம்மிலேயே கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கடன் விற்பனை நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் 9,85,000. ரொக்க விற்பனை சம்மிலே கொடுத்துருப்பாங்க 3,15,000. இப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு 13 லட்சம் கிடைக்கும். இப்போது மொத்த விற்பனை 13 லட்சம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.